பாண்டி என்னாச்சு? முடிஞ்சதப்பா, எல்லாம் முடிஞ்சது. அந்த தங்கராசோட ஆட்டம் பாட்டம் எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. நாம நினைச்ச மாதிரியே அந்த பொண்ணுமணி சீர்முறைய செஞ்சு அந்த தங்கராசு மூஞ்சில கரிய பூசிட்டான். இப்படி ஒரு கேவலத்தை அவமானப்பட்டதா வாழ்க்கையில சந்திச்சுக்கவே மாட்டான். டே பாண்டி, அவன் அவமானப்படணும், அதை பார்த்து நான் ஆனந்தப்படணும். நம்மளை 25 வருஷமா தோக்கடிச்ச அந்த தங்கராசுவ இந்த ஊரே பார்த்து கேவலமா பார்க்கணும்னு. இப்ப அந்த தங்கராசுவ தோக்கடிக்க இப்ப தாண்டா நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. அப்பா, அது மட்டுமல்ல, அவன் இனிமே இந்த ஊருக்காரங்களையே நினைச்சு பார்க்க கூடாது. அவன் தான் குடும்பத்தை நினைச்சு நினைச்சு பைத்தி மாதிரி திரியணும். ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு அதையே நினைச்சு நினைச்சு துடிக்கணும் அப்பா. டே பாண்டி, டே பாண்டி, எதிரியா இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு தாண்டா பழி வாங்க முடியும். துரோகியா மாறினா தான் முழுமையா அவனை பழி வாங்க முடியும். வா, என்ன சொல்றீங்க? டே பாண்டே, பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு பழமொழியா இருக்கு. முதல்ல உறவை வச்சுக்குவோம், அப்புறம் ஒளிச்சு கட்டுவோம். டே பாண்டி, ராகு கேதில் அகப்பட்டவன் கூட தப்பிச்சுதான் சரித்திரம் உண்டு. ஆனா சூதுவாதில் அகப்பட்டவன் தப்பிச்சுதான் சரித்திரமே கிடையாது. அப்பா, இப்பதான் எனக்கு நடிக்க வாய்ப்பே கொடுத்திருக்கிறீங்க. இனிமே பாருங்க, இந்த செந்தூர் பாண்டியாவோட ஆட்டமே வேற. ஏ பாண்டே, அப்பா 8 அடி பாஞ்சா புள்ள நீ 16 அடி பாயாமலாடா விட்டுருவ? பாயிரம். ஹலோ 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 அக்கா அக்கா சார், அழகு நாட்டாம சார், உங்களுக்காக லண்டன்ல இருந்து ஒரு இன்விசிபிளான வாட்ச் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எங்கப்பா? கையில ஒன்னதையுமே காணாமே. அது அழகு நடம் சார், அதான் லண்டன் டெக்னாலஜி. அது பார்க்கல முடியாது, ஆனால் அது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் குக்குன்னு சத்தம் மட்டும் வரும் அழகு சார். அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு தான் சத்தம் வருமா? அப்படி சத்தம் வரலன்னா நீ போய் பக்கத்துல போய் காதை வச்சு ஒட்டி கேள்ற என் மானங்கட்டவனே. மானஸ் வர மாட்டேங்கிறாங்களே, நானும் பாத்துட்டு தான் இருக்கிறேன். அப்போ உனக்கு இதே பொழப்பு தானே? கண்டிப்பாக. மானஸ்தா, நீ போறப்ப சொல்லு, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்தாப்புல போவோம். எங்கப்பா ஒட்டி கேட்கறதுக்கா? அடே அழகு நாட்டாம, அப்படி இப்படின்னு பக்கத்துல போய் கேட்டுறாத. அப்புறம் மானகட்ட மானஸுக்கும் சரி உனக்கும் சரி வச்சு கும்மி விட்டுருவாங்க, பாத்துக்கப்பா. நாட்டா மேடம், மானஸ்தா, உனக்கு நான் ஒரு ஏர் பலூன் வச்சிருக்கிறேன்டா. அப்படியா? என்னது? அது வச்சு நீ அப்பப்ப விரிச்சு புடிச்சு ஏர் ஊதுனீன்னா நல்லா இருக்கு. ஐயோ, இதுக்குத்தானே நான் டிராமா நடிக்கிறேன்னு சொன்னேன். யாரு கேட்டா? எதே விரிச்சு புடிச்சு ஊதுறதுக்கு செருப்பு இஞ்சி பேர் மாத்திக்க. இங்க வரா, உள்ள இருக்க, நான் அப்புறமா எடுத்துட்டு வர மறந்துட்டேன். சரி, அது என்ன பிரிச்சு காட்டணும்ல? மாடி சாணி வயசு அடிக்குது, அது என்னதான்? அதுவா, நான் லேஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா அது அப்படியே அந்த இது போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அதுல ஏர் ஊதிட்டு வந்தேன், அதனாலதான் அப்படி இருக்குது. ஓ அப்படியா? சரி சரி. அது ஒண்ணு இல்லடா மானஸ்டா, அது இங்கிலீஷ் லண்டன் மாடு. அந்த லண்டன் மாடா? அந்த மாடுலாம் இந்த மாதிரிலாம் மோன்னு கத்தாது, மூ அவேன்னு கத்தும். இப்படி அப்படி விளக்கமா சொன்னா தானே தெரியும். அது இப்படி இப்படி. அத பார்த்தா நம்ம ஊரு லோகனங்கடையில் இருக்கிற சிப்ஸ் பாக்கெட் மாதிரியே இருக்குது. ஆமாண்டா, நான் தான் அது வேஸ்டா போகக்கூடாதுன்னு சொல்லி அதுல ஏன் ஊதி கொண்டு வந்து. இப்போ என்ன? இப்போ
அதுதான் என்னன்னு கேட்டேன். இப்போ அதான்டா சொன்னேன் நாயே போட அந்த பக்கம் நான் போக முடியாது. சொல்றா ஏமா நாங்க ஒண்ணுமே உனக்கு சொல்ல சிப்ஸ் பாயிட்டு வெளிநாட்டுல இருந்து கொண்டாந்தீங்க ரைட்டு. நீ சும்மா கம்முனு டார்லிங் அவ என்ன போட்டா என்ன போடாட்டி என்ன நீ வா நான் போய் கவர் போடுவோம். என்னது டார்லிங் ஏதோ சொன்ன என் காதுல ஏதோ கேக்குது. அருவுகிட்ட முண்டா நான் வேணா போய் கவர் போட்டுட்டு வரட்டுமா? அருவுகிட்டனே நீ அந்த வினங்களோட சேர்ந்து இப்படி கெட்டு போயிட்டேன். நான் சொன்னது போறோட அந்த கவர் தூக்கி ஏ போட்டு ஆறுமுகம் கவரை கரெக்டா போட்டேனா நீ தப்பிச்ச. நீ கவரை அப்படி இப்படி வெளிநாடு மாதிரி இருந்தா உனக்கு மறுபடியும் நான் பாத்துக்க. நீ உன் குஞ்சு ஒழுங்கா வச்சுன்னு தப்பிச்ச. ஐயோ சாமி. வெட்டிரும் ஓடி ஓகே ஓகே டார்லிங் நீ வேணா போலாம்.